Hi, hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கோதுமை மாவும் முட்டையும் மட்டும் வச்சு எப்படி ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையான ingredients என்னென்னன்னு பார்த்துக்கலாம். கோதுமை மாவு 1 கப், முட்டை 2 அவிச்சு வச்சிருக்கேன். கொடை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். வத்தல் பொடி, கரம் மசாலா பொடி, சீரகப்பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, தண்ணீர், எண்ணெய். வாங்க ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் அளவு கோதுமை மாவை ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த கோதுமை மாவு பிசையும் போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி ரொம்பவுமே சாஃப்டாக வரும். அதுக்காக 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அவிச்சு வச்சுருக்கிற 2 முட்டையும் ஒரு துருவலில் வச்சு துருவி எடுத்துக்கலாம். ஸ்டஃபிங்ஸ் வைக்கிறதுக்காக இப்போ கொஞ்சமாக வத்தல் பொடி, சீரகப்பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி, நம்ம வெட்டி வச்சுருக்க கொடை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா மொத்தமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நமக்கு பரோட்டாக்குள்ளே வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங்ஸு. நல்லா மசாலா எல்லா பக்கம் போகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற அந்த மாவை நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியில் அந்த ஸ்டஃபிங்ஸை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கமாக மட்டும் ஸ்டஃபிங்ஸ் வச்சா போதுமானது. ஸ்டஃபிங் வச்சுட்டு அந்த மேற்பக்கமாக உள்ள அந்த மாவு இப்போ மடக்கி விட்டுக்கலாம். மடக்கிட்டு நல்லா ஓரங்களை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டஃபிங்ஸ் வெளியே வராத மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு இந்த ஓரங்களை மறுபடியும் கொஞ்சமாக அழுத்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஸ்டஃபிங்ஸ் வெளியே வராது. இப்போ நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம கொஞ்சமாக இதுக்கு மேலே ஆயில் விட்டுட்டு நம்ம சப்பாத்தியை திருப்பி போட்டு நம்ம எப்போவும் சப்பாத்தி போடுற மாதிரி போட்டு பரட்டி பரட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு சைடையும் இந்த ரெசிபி கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இது. இப்போது நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டால் நமக்கு சூப்பரான ஒரு எக் பரோட்டா தயாராகிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.